டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிறீர்களா? அப்படியானால் இந்த கேள்விகளையும் தவறாமல் முயற்சி செய்யுங்கள். சமூக அறிவியல், புவியியல். 26. பூமியின் மிகப்பெரிய கண்டம் எது? ஏ. ஆப்பிரிக்கா. பி. ஐரோப்பா. சி. ஆசியா. டி. வட அமெரிக்கா. பதில் சி. ஆசியா. 27. உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் எது? ஏ. அட்லாண்டிக். பி. இந்திய பெருங்கடல். சி. ஆர்க்டிக். டி. பசிபிக். பதில் டி. பசிபிக். 28. பூமியைச் சுற்றியுள்ள வாயுக்களின் அடுக்கு எது? ஏ. நீர்க்கோளம். பி. வளிமண்டலம். சி. பாறைக்கோளம். டி. உயிர்க்கோளம். பதில் பி. வளிமண்டலம். 29. பூமியின் மேற்பரப்பில் அதிகமாக காணப்படுவது எது? ஏ. நிலம். பி. நீர். சி. மலை. டி. பாலைவனம். பதில் பி. நீர். 30. இந்தியாவின் தென்மேற்கு பருவமழை பொதுவாக எந்த காலத்தில் தொடங்குகிறது? ஏ. ஜனவரி. பி. மார்ச். சி. ஜூன். டி. டிசம்பர். பதில் சி. ஜூன். 31. இந்தியாவின் நீளமான நதி எது? ஏ. காவிரி. பி. கோதாவரி. சி. கங்கை. டி. கிருஷ்ணா. பதில் சி. கங்கை. 32. தமிழ்நாட்டிற்கு முக்கியமான வடகிழக்கு பருவமழை எந்த மாதங்களில் அதிகமாக கிடைக்கிறது? ஏ. ஜனவரி, பிப்ரவரி. பி. மார்ச், ஏப்ரல். சி. ஜூன், ஜூலை. டி. அக்டோபர், டிசம்பர். பதில் டி. அக்டோபர், டிசம்பர். 33. பூமியின் வடிவத்தை பிரதிபலிக்கும் சிறிய மாதிரி எது? ஏ. வரைபடம். பி. அட்லஸ். சி. பூகோளம். டி. விளக்கப்படம். பதில் சி. பூகோளம். 34. கடல் மட்டத்திலிருந்து உயரத்தை அளக்கும் அளவீடு எது? ஏ. அட்சரேகை. பி. தீர்க்கரேகை. சி. உயரம். டி. திசை. பதில் சி. உயரம். 35. தமிழ்நாட்டின் முக்கியமான நதி எது? ஏ. காவிரி. பி. நர்மதா. சி. யமுனை. டி. சட்லெஜ். பதில் ஏ. காவிரி. சமூக அறிவியல், குடிமையியல். 36. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படும் அமைப்பு எது? ஏ. நாடாளுமன்றம். பி. உச்ச நீதிமன்றம். சி. குடியரசுத் தலைவர். டி. பிரதமர். பதில் பி. உச்ச நீதிமன்றம். 37. இந்தியாவின் அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏ. 15 ஆகஸ்ட் 1947. பி. ஜனவரி 26, 1950. சி. நவம்பர் 26, 1949. டி. 2 அக்டோபர் 1950. பதில் சி. நவம்பர் 26, 1949. 38. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எது? ஏ. 15 ஆகஸ்ட் 1947. பி. நவம்பர் 26, 1949. சி. ஜனவரி 26, 1950. டி. ஏப்ரல் 14, 1950. பதில் சி. ஜனவரி 26, 1950. 39. இந்தியாவில் வாக்களிக்கும் குறைந்தபட்ச வயது என்ன? ஏ. 16. பி. 18. சி. 21. டி. 25. பதில் பி. 18. 40. இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவை எது? ஏ. மாநிலங்களவை. பி. மக்களவை. சி. சட்டமன்றம். டி. சட்டமேலவை. பதில் பி. மக்களவை. 41.
இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவை எது? ஏ. மக்களவை. பி. மாநிலங்களவை. சி. சட்டமன்றம். டி. கிராம சபை. பதில் பி. மாநிலங்களவை. 42 கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அமைப்பு எது? ஏ. மாநகராட்சி. பி. கிராம பஞ்சாயத்து. சி. நகராட்சி. டி. மாவட்ட நீதிமன்றம். பதில் பி. கிராம பஞ்சாயத்து. பொருளியல். 43 பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குவதற்கு பயன்படுத்தப்படும் முக்கிய ஊடகம் எது? ஏ. பணம். பி. நிலம். சி. உழைப்பு. டி. இயந்திரம். பதில் ஏ. பணம். 44 இந்தியாவின் மத்திய வங்கி எது? ஏ. SBI. பி. RBI. சி. NABARD. டி. SEBI. பதில் பி. RBI. 45 RBI என்பதன் விரிவாக்கம் என்ன? ஏ. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பி. ரூரல் பேங்க் ஆஃப் இந்தியா. சி. ரீஜனல் பேங்க் ஆஃப் இந்தியா. டி. ரெவென்யூ பேங்க் ஆஃப் இந்தியா. பதில் ஏ. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 46 விவசாயம் எந்தத் துறையைச் சேர்ந்தது? ஏ. முதன்மைத் துறை. பி. இரண்டாம் துறை. சி. மூன்றாம் துறை. டி. தகவல் தொழில்நுட்பத்துறை. பதில் ஏ. முதன்மைத் துறை. 47 தொழிற்சாலைகளில் பொருட்களை உற்பத்தி செய்வது எந்தத் துறையைச் சேர்ந்தது? ஏ. முதன்மைத் துறை. பி. இரண்டாம் துறை. சி. மூன்றாம் துறை. டி. சேமிப்புத் துறை. பதில் பி. இரண்டாம் துறை. 48 தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? ஏ. புலி. பி. யானை. சி. வரையாடு. டி. மான். பதில் சி. வரையாடு. 49 தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? ஏ. வேம்பு. பி. பனை. சி. ஆலமரம். டி. தென்னை. பதில் பி. பனை. 50 தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? ஏ. தாமரை. பி. மல்லிகை. சி. செங்காந்தள். டி. ரோஜா. பதில் சி. செங்காந்தள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். TNPSC தேர்வுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் TNPSC குரூப் 4, குரூப் 2 மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான முக்கியமான MCQ கேள்விகளுக்கு நமது ஸ்டடி ஸ்மார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். அடுத்த தேர்வில் வெற்றி பெறும் வரை தொடர்ந்து படிப்போம். வெற்றி நிச்சயம்.